TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். சட்டமா அதிபர் பதவியிலிருந்து தாம் ஓய்வு பெற்றுள்ளதாக சஞ்சய் ராஜரத்னம் அறிவித்துள்ளார். ஜனாதிபதியை நிர்வகிப்பதோ அல்லது அரசியலமைப்பை இடைநிறுத்துவதோ எமது நோக்கம் அல்லவென்று உயர் நீதிமன்றம் அறிவிப்பு. இலங்கை அதற்கு கடன் வழங்கிய முக்கிய நாடுகளுடன் கடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளதை சர்வதேச நாணயம் வரவேற்றுள்ளது. இலங்கை, இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ் தலைமையிலான உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவிற்கு இடையில் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையை ஜப்பான் வரவேற்றுள்ளது. கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்திருப்பது இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையில் ஒரு மைல்கல் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிப்பு. அனைத்து பாடசாலை மாணவர்களின் நலன்களையும் கருத்தில் கொண்டு இன்று பணிக்கு சமூகமளிக்குமாறு ஆசிரியர்களிடம் பதில் கல்வி அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன வேண்டுகோள். அமைச்சர் சட்டத்திரணி பவித்ரா வன்னியாராச்சி வெளியிட்ட வர்த்தமானியை நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்க உயர் நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிப்பு. அரபிக்கடல் பிராந்தியத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அவதானமாக செயற்படுமாறு கடற்தொழிலாளருக்கு எச்சரிக்கை பிறப்பிப்பு. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளோடு. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். சட்டமா அதிபர் பதவியை நீடிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி கோரிய சஞ்சய் ராஜரத்னம் தாம் அப்பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளதாக தெரிவித்தார். அவரது சேவை காலத்தை 6 மாதங்களுக்கு நீடிக்க ஜனாதிபதி பரிந்துரை செய்ததுடன் அந்த பரிந்துரைக்கு அரசியலமைப்பு பேரவை 2 சந்தர்ப்பங்களில் அனுமதி மறுத்தது. சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவை நீடிப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் பரிந்துரை மேலதிக வாக்குகளால் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து அது தொடர்பில் மீள ஆராய்வதற்காக அரசியலமைப்பு பேரவை நேற்று முன்தினம் மாலை கூடியது. சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று முன்தினம் மாலை 6 மணிக்கு ஆரம்பமான கூட்டம் 4 மணித்தியாலங்கள் நீடித்துள்ளது. 60 வயது முழுமையடைந்ததன் பின்னர் சட்டமா அதிபரின் சேவை நீடிப்பை உறுதிப்படுத்துவதற்கான அதிகாரம் தமக்கு இல்லை என்று இதன்போது தீர்மானிக்கப்பட்டதாக அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். அதற்கமைய சட்டமா அதிபர் தொடர்பான அரசியலமைப்பு பேரவையின் தீர்மானம் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியை நிர்வகிப்பதோ அல்லது அரசியலமைப்பை இடைநிறுத்துவதோ எமது நோக்கம் அல்லவென்று உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. உயர் நீதிமன்றத்துக்கு நீதியரசர்கள் நியமிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்ட மனு ஒன்றில் இடையீடு செய்வதற்கு அனுமதி அளிக்குமாறு கோரி தம்பர அமில தேரர் மற்றும் பேராசிரியர் மஹீன் மெண்டிஸ் விடுத்துள்ள வேண்டுகோளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போதே உயர் நீதிமன்றம் மேற்கண்ட அறிவிப்பை விடுத்தது. உயர் நீதிமன்ற நீதியரசர்களான எஸ் துரைராஜா, ஷிரான் குணரத்ன மற்றும் AHMB நவாஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்னால் குறித்த இடையீடு செய்வதற்கான அனுமதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தீர்க்கமாக ஆராயப்பட்டதன் பின்னரேயே நீதிமன்றம் மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளதாக நீதியரசர்கள் அமர்வு சுட்டிக்காட்டியுள்ளது. சிவில் பிரதிநிதி என்ற வகையில் சட்டத்தரணி ஒருவர் தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருந்த உயர் நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 30 உயர் நீதியரசர்கள் தவிர்ந்த ஏனைய நீதியரசர்கள் நியமிக்கப்படுவது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் அரசியலமைப்பு பேரவைக்கு இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. குறித்த உத்தரவை மாற்றுவது அல்லது மீள பரிசீலிப்பது தொடர்பில் எந்தவொரு தரப்பினரும் கருத்துக்களை வெளியிடவில்லை என்று மனுவை தாக்கல் செய்த தரப்பினர் அறிவித்துள்ளனர். அதே நேரம் குறித்த மனுவினை விரைந்து விசாரணைக்கு உட்படுத்தி தீர்ப்பு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஷ்கா டி சில்வா அறிவித்துள்ளார். இந்நிலையில் இருதரப்பு நிலைப்பாடுகளையும் கவனத்தில் கொண்ட நீதியரசர்கள் குழாம் மனுவை துரிதமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதென தீர்மானித்துள்ளது. அதற்கு அமைவாக மனு மீதான விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் 27 இடம்பெறவுள்ளது. அதற்கு முன்னதாக மனு தொடர்பில் ஆட்சேபனைகள், எழுத்து மூலமான சமர்ப்பணங்கள் உள்ளிட்டவற்றை முன்வைக்குமாறு நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை அதற்கு கடன் வழங்கிய முக்கிய நாடுகளுடன் கடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளதை சர்வதேச நாணய நிதியம் வரவேற்றுள்ளது.
கடன் உடன்படிக்கைகள் இறுதி செய்யப்பட்டமை ஒரு முக்கியமான மைல்கல் என தெரிவித்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர், இலங்கை அதன் கடன் மறுசீரமைப்பை பூர்த்தி செய்வது மற்றும் கடன் நிலைத்தன்மையை நோக்கி ஒருபடி முன்னேறியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் வெளி தனியார் கடன் கொடுப்பனவாளர்களுடன் உடன்படிக்கைகளை எட்டுவதில் விரைவான முன்னேற்றம் ஏற்படும் எனவும் எதிர்பார்க்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை இலங்கை இறுதி செய்திருப்பது பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கிய ஒரு சாதகமான நடவடிக்கை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கைக்கும் இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ் தலைமையிலான உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவிற்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையை ஜப்பான் வரவேற்றுள்ளது. குறித்த கட்டமைப்பின் கீழ் இலங்கையுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கையை இறுதி செய்துள்ளமை ஒரு மைல் சாதனை என ஜப்பானிய நிதியமைச்சர் சுஜுகி சுனிச்சி தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளின் கடன் மறுசீரமைப்புக்கான ஒரு உதாரணமாக இது விளங்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவிற்கும் வெளியே உள்ள இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் தனியார் கடன் வழங்குனர்களுடனும் இலங்கை கடன் மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்தும் என எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ள அவர், வெளிப்படையான ஒப்பிடக்கூடிய விதத்தில் இதனை இலங்கை முன்னெடுக்கும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். 2023 உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு OCCயை ஆரம்பித்து வைத்ததன் மூலம் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் ஜப்பான் பிரதான தலைமைத்துவத்தை வழங்கியிருந்தது. பாரிஸ் கிளப் நாடுகள் பாரிஸ் கிளப்பில் அங்கம் வகிக்காத நாடுகளுக்கு இடையில் நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஒருங்கிணைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட உலகின் முதலாவது குழு இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்திருப்பது இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மைல்கல் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் மற்றும் ஜப்பானுடன் இணைந்து உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவின் இணைத்தன்மையை வழங்கி இந்தியா இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் வளர்ச்சிக்காக உறுதிப்பாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அந்த அறிவிப்பில் நினைவு கூறப்பட்டுள்ளது. முக்கிய பொருளாதார துறைகளில் நீண்டகால முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு ஆதரவளிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இலங்கையில் கடன் ஸ்திர நிலையை ஏற்படுத்த சம்பந்தப்பட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து செயற்பட சீனா தயாராக இருப்பதாக சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் மாவோ நிங் தெரிவித்தார். இலங்கையில் நெருக்கடி ஏற்பட்ட போது கடன் மறுசீரமைப்பிற்கான அடிப்படை உடன்படிக்கையை முதலில் ஏற்படுத்தியது சீன இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வங்கி என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். இதன் மூலம் இலங்கை நிதி சீர்திருத்தத்தையும் சர்வதேச கடன் உரிமையாளர்களின் ஆதரவையும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடிந்ததாக அவர் மேலும் கூறினார். அனைத்து பாடசாலை மாணவர்களின் நலன்களையும் கருத்தில் கொண்டு இன்று பணிக்கு சமூகமளிக்குமாறு பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களிடம் பதில் கல்வி அமைச்சரும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சருமான கலாநிதி பந்துல குணவர்தன வேண்டுகோள் விடுத்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் சர்வதேச பாடசாலைகள் மற்றும் தனியார் பாடசாலைகள் ஆசிரியர் பணி பகிஷ்கரிப்பு இன்றி மாணவர்களுக்கு தொடர்ச்சியான கல்வியை வழங்கி வருகிறது. இந்த ஆசிரியர் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக அந்த பாடசாலைகளில் கல்வி கற்க முடியாத மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வாக 2022ஆம் ஆண்டு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அதன்படி மாதாந்தம் 3750 ரூபாயினால் சம்பளம் அதிகரிக்கப்படுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தரம் ஒன்றின் சம்பளம் 26% அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த தரத்தின் சம்பளம் 17,720 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் முழு அரச சேவையினதும் சம்பளம் 10,000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு உள்ளதுடன் அந்த சம்பள அதிகரிப்பானது ஆசிரியர்களுக்கும் வழங்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார். அத்துடன் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சம்பள முரண்பாடுகள் தீர்க்கப்படும். எதிர்காலத்தில் எந்த அரசாங்கமும் கடன் பெறுவதற்கோ அல்லது பணம் அச்சிடுவதற்கோ திரைசேரியினால் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
மன்னார் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயத்தின் ஒரு பகுதியை விடுவித்து வன ஜீவராசிகள் அமைச்சர் சட்டத்தரணி பவித்ரா வன்னியாராச்சி வெளியிட்ட வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்க உயர் நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. மன்னார் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயத்தின் ஒரு பகுதியை விடுவித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ஆட்சேபித்து பல சுற்றுச்சூழல் அமைப்புகள் தாக்கல் செய்த 2 அடிப்படை உரிமை மனுக்கள் உயர் நீதிமன்ற நீதியரசர்களான பிரீத்தி பத்மன், சூரசேன, ஷிரான் குணரத்ன மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணை நிறைவு பெறும் வரை வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்க நீதியரசர்கள் குழாம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. அரபிக்கடல் பிராந்தியத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அவதானமாக செயற்படுமாறு கடற்சார் ஊழியர்கள் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பிராந்தியத்தில் மணித்தியாலத்துக்கு 65 முதல் 75 மில்லிமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் அரபிக்கடல் பிராந்தியத்தின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் கடற்தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை உடனடியாக கரை திரும்புமாறு அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேல் சபுரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.